ஏய் தள்ளு தள்ளு, அதையே மெயின்டைன் பண்ணு. கொஞ்சம் இடம் கொடுத்தா மண்டை மேலே வந்து உட்காந்துருவோம் போல இருக்கேன். 5 லட்சம் ரூபா டீல் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நான் என்ன டீல் இல்ல நான் சொன்னேன். சாப்பிட்டதும் மாத்திரை சாப்பிடணும்ல, அதான் எடுத்திருக்கேன். நானும் உங்களை தொடவே இல்லையே. தள்ளி இருந்து அப்படியே தூக்கி போட்டுடுறேன், நீங்க முழுங்கிடுங்க. அந்த பயம் இருக்கணும். அப்படியே மெயின்டைன் பண்ணு. தள்ளி நில்லு. இப்படி வா, இப்படி வா. எங்க போற? பொசிஷன் எங்க? வா வா, அப்படி அப்படியே நில்லு. உங்க வாயை திறங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணியா? சார் பண்ணியாச்சு சார். ஓகே. வாயை நல்லா திறங்க சார். இதுக்கு மேல எப்படி வாயை திறக்கிறது? சார் நல்லா, இன்னும் நல்லா திறங்க சார். குட் கேட்ச் சார். சூப்பர் சார். என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல. இந்தாங்க தண்ணி, மாத்திரையை முழுங்குங்க. குட் கேட்ச்னு எதுக்கு சொன்னான்னு சொல்லு, அதுக்கப்புறம் மாத்திரை போடுறேன். நீங்க முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க, நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல சொல்லு, அப்புறமா நான் மாத்திரை சாப்பிடுறேன். சொல்லுவேன், ஆனா நீங்க திட்டுவீங்களே. நீ சொல்லலைனாலும் நான் திட்டுவேன். நானு சொல்லு. இல்ல, மாத்திரையை தூக்கி போட்டது நாய்க்கு பிஸ்கெட் தூக்கி போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங், அதான் சிரிச்சேன். வர வர உன் கிண்டல் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. என்ன பார்த்தா நாய் மாதிரியா இருக்கும் உனக்கு. இரு, உன்னை வச்சுக்கிறேன். தனியா கூட. அதான் முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. சரிங்க சார், நீங்க என்னென்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செஞ்சுறேன். மறுபடியும் நக்கலா? ஆளை மண்டையும் பாரு. இவ நடவடிக்கையே சரியில்லையே. இவளை வட்டத்துக்கு வெளியவே வச்சுக்கணும். விட்டோம் அவ்வளவுதான். என்ன பண்றீங்க? இந்த வேலையெல்லாம் நீங்க ஏன் செய்றீங்க? அம்மா, என்ன காலையிலேயே ரெடி ஆயிட்டீங்க போல? என்ன நினைச்ச? உன் ஹெல்ப் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? ஏய், இனிமேல் நானே ரெடி ஆகி நானே என்னோட வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையே இல்லை. சிறப்பு சார், இதத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். கிண்டலா? என்ன, இந்த கைதான் கொஞ்சம் வலிக்குது. அதுவும் சரியாச்சுன்னு வச்சுக்கோயேன். நீ என் பக்கத்துல தேவையே இல்லை. இப்ப எதுக்கு இந்த பெட்ஷீட்டை எடுக்கிறீங்க? பெட்ஷீட்டை கொடுங்க, நான் மடிச்சு வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு ஒரு கை நல்லா தானே இருக்கு, நானே செஞ்சுக்கிறேன். நீ உதவி செய்றன்னு பக்கத்துல வருவ, மேல விழுவ, அப்புறம் காலங்காத்தால பிரச்சனை ஆகும். அதனால எதுவும் வேணாம். ஒண்ணு பண்ணு, நீ போய் அந்த சோஃபால உட்காந்து நான் எப்படி கிளீன் பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ சார், என்னாச்சு? ரொம்ப ஓவரா பண்ணாத. நீ மட்டும் என் பக்கத்துல வரவே வராத. சார் விளையாடாதீங்க, கண்ணுல தூசி விழுந்துருச்சா? ஆமா, நீ என் பக்கத்துல வராத, நானே பாத்துக்கிறேன். ஐயோ கண்ணு சார், விளையாடாதீங்க. உடனே என்னன்னு பாக்கணும். தேவையில்ல, நானே சமாளிச்சுக்கிறேன். முதல்ல கண்ணை கசக்கறத நிறுத்துங்க. கசக்காம என்ன பண்றது? கண்ணை உறுத்துது. ஐயோ சொன்னா கேளுங்க, கண்ணை கசக்காதீங்க. என் வாழ்க்கையில நீ வந்து உறுத்துறதை விட வேற எந்த கஷ்டமும் இருக்காது. கண்ணை நான் மூடிட்டே இருந்தாலும் இருப்பேன், நானே பாத்துக்கிறேன். எது நடந்தாலும் நீ மட்டும் என் பக்கத்துல வராத. ஏன் இப்படி வீம்பு பிடிக்கிறீங்க? ஒரு நொடியில நான் எடுத்து விட்டுருவேன். அதை விட்டுட்டு சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா மாத்துறீங்க. ஏய், நீ ஆரம்பத்துல இப்படிதான் பேசுறேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் பக்கத்துல வந்து தொடுவ, அப்புறம் நம்மண்டில நானே உடைக்கிற மாதிரி இருக்கும். வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஐயோ பாவம், கஷ்டப்படுறீங்களேன்னு தான் சொன்னேன். வேண்டான்னா கஷ்டப்படுங்க, யார் வேண்டான்னு சொன்னா? ஏய், ஏன் இப்படி சொல்ற? என் மேல உனக்கு இறக்கமே இல்லையா? இறக்கம் இருக்கிறதுனாலதான் நான் தூசி எடுத்து விடுறேன்னு சொன்னேன். சரி, அதையே சாக்கா வச்சு என்ன மேல தொடர வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. சத்தியமா என் கையால உங்களை தொட மாட்டேன், போதுமா? சரி சார், உட்காருங்க.
கண்ணை திறந்து அப்படியே மேல ஏய், பாருங்க. எதுக்கு இப்ப கண்ணை திறந்து மேல எல்லாம் பார்க்கணும்? ஐயோ சொல்றேன் பாருங்க. ஆ, ம். அர்ஜுன் சார், தூசி எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆ, ஆ, ஆ. நான் நினைச்சேன் என்னடா நல்லா இருக்கேன்னு நினைச்சேன். ஓ, உறுத்தவே இல்ல. எப்படி தொடாமலே தூசி எடுத்தனா? வெரி குட் வெரி குட். இப்படிதான் பிஹேவ் பண்ணும், தொடாம இருக்கணும். ஓகேவா? சரிங்க சார். பாங்க. ஜெகஜால கில்லாடியா இருக்காளே, எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. நமக்கு தான் ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. இவகிட்ட எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். என்ன உத்தமன், நேத்து ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் கேஷ் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஆமாங்கம்மா. யாரு டிரா பண்ணா? வசுந்தரா மேடம் தாம்மா. வசுந்தராவா? அவ எதுக்கு வித்ட்ரா பண்ணா? அவளுக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? யாரு கேட்டு இத பண்ணா? அவளுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? என்னடா விடிஞ்சதுல இருந்து இந்த அம்மா இன்னும் சத்தம் போடலையே நினைச்சேன். ஆரம்பிச்சிருச்சு. பா, இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த பொம்பளை இப்படி கத்துது? அவ ஏன் பணம் வித்ட்ரா பண்றா? அவளதான் ஆபீஸ் விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சொல்லிருக்கேனே. ஏமா 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 என்னமாச்சு? ஏமா இப்படி டென்ஷனா இருக்கீங்க? அந்த வசுந்தரா என்ன பண்ணிருக்கா பாத்தீங்களா? அவ எப்பவுமே நமக்கு எதிரா ஏதாவது பண்ணிக்கிட்டே தானே இருக்கா. இப்ப என்ன பண்ணி தொலைச்சா? ஏதாவது செஞ்சு நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிட்டாளா? எதா இருந்தாலும் விளக்கமா சொல்லுங்க. நேத்து ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் கேஷ் வித்ட்ரா பண்ணிருக்கா. 5 லட்சமா? யாரு கேட்டு இவ்ளோ பணம் வித்ட்ரா பண்ணா உத்தமன்? அதானே 5 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற குடும்பத்துல பிறந்துட்டு அசால்ட்டா 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காளே. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு 5 லட்சம்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு தான் எவ்வளவு? ஐயோ, எனக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாதுமா. ஆனா ஒண்ணு, இவளை இப்படியே விட்டீங்கன்னா நீங்களும் உங்க கம்பெனியும் போண்டி தான். அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியுது. இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே கண்டிச்சிடணுமா? இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கம்பெனி கோவிந்தா கோவிந்தா தான். உத்தமன், ஆமா. முதல்ல அந்த வசுந்தராவை கூப்பிடுங்க. இன்னைக்கு அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். போங்க. ஓகேம்மா. என்ன பாக்குறப்போ? என்ன உத்தமன்? அம்மா உங்களை அர்ஜென்ட்டா கூட்டு வர சொன்னாங்க. நீங்க போங்க, நான் வரேன். அம்மா. மேடம் கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உன்னை கூப்பிடுறாங்க சீராட்டுறதுக்கு. ஆமா, நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். இது என்ன வாரிசு இல்லாத குடும்பம் நினைச்சியா, இல்ல ஆண்டி மடம் நினைச்சியா? நினைச்ச நேரத்துக்கெல்லாம் உன் இஷ்டத்துக்கு லட்ச லட்சமா பணம் எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல உன் அட்டகாசத்தெல்லாம் கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல உனக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சா? பாட்டி என்ன உளறீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. என்ன சொல்லணும் இல்ல என்ன சொல்லணும்னு கேக்குறேன் நானு. நேத்து நீ 5 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்க. அவ்வளவு பெரிய அமௌண்ட யாரு கேட்டு நீ எடுத்த? உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? இந்த வீட்ல நான் எதுக்கு இருக்கேன்? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலையா? அட்லீஸ்ட் அர்ஜுன் கிட்டயாவது சொல்லிருக்கணும். நிச்சயம் நீ அவன் கிட்ட சொல்லிருக்க மாட்ட. அர்ஜுன் சார் தான் கொடுத்தாருன்னு சொன்னா மேடம் அவர் மேல கோவப்படுவாங்க. என்ன செய்யறது? ஆஹா, இது சரிப்பட்டு வராது. நீங்க முதல்ல அர்ஜுனை வர சொல்லுங்க. இன்னைக்கு நான் இதை சும்மா விட போறது இல்ல. இதோ இப்பவே போறேம்மா. இதை விட எனக்கு வேற என்ன வேலை இந்த வீட்ல? ஒரு சின்ன கனல் கிடைச்சா போதும், அது அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கி ஊரையே கொளுத்திருவா இந்த கடையை. நல்லூர் காந்திமதி தொப்ப கூட்டிட்டு வரேம்மா. தம்பி 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 தம்பி, அம்மா உங்களை உடனே வர சொன்னாங்க. ஐயோ, என்ன நீங்க மூஞ்சி அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. இன்னையோட நம்ம பிரச்சனை தரித்திரம் எல்லாமே தீரப்போதைய. வாங்க. ஐயோ, எந்திரிச்சு வாங்க தம்பி, வாங்க வாங்க. பச்சை பிள்ளை இறக்குற மாதிரி இறக்க வேண்டியிருக்கு. மெதுவா மெதுவா. பாத்து. என்னம்மா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னைக்கு இவன் நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து எனக்கு டென்ஷன் தான். என்னமாச்சு? என்ன பண்ணான்னு சொல்லுங்க. இப்ப இவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறேன். செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி தைரியமா நிக்கிறா பாத்தியா? ஏய், வாயை திறந்து சொல்லு. அதான் கேக்குறாங்கல்ல. ஒண்ணு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும், இல்லனா உன்கிட்டயாவது சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தாலும் நீ சரின்னு சொல்லிருக்க மாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லிருக்க மாட்டேமா. இவ்ளோ நேரம் கேக்குறேன், ஏன் பணம் எடுத்தான்னு இது வரைக்கும் சொல்லவே இல்ல. ஏய், அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, என்ன பண்ணணும்னு சொல்லி தொலை.
என்னன்னு சொல்லுங்கம்மா, இப்ப இவ்வளவு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். ஏய், என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க? வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே, அதான் கேக்குறாங்கல்ல. அவ எப்படி சொல்லுவா? அவ தான் தப்பு பண்ணிட்டாளே. அவ ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா. ஐயோ ஐயோ கடவுளே, இதுதான் பிரச்சனையா? இது தெரியாம நான் வேற ஓவரா சவுண்ட் விட்டுட்டேனே. இவ சொல்லியிருந்தான்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அம்மா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? உத்தமன், தம்பி. அந்த அக்கவுண்ட்ஸ் காமியா. ஏய், எதுக்கு 5 லட்சம் ரூபாய் எடுத்த? நீங்க 2 பேரும் ரூம்க்கு வாங்க, இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அர்ஜுன். ஆமா. எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு. அவ ஏன் எடுத்தான்னு எனக்கு இங்கேயே தெரிஞ்சாகணும். இங்கவே வாமா. ஆமா, ஓகேமா, கேட்டுடலாமா? கேளு. டே அர்ஜுன், உன்னால முடியும், எப்பயாவது சமாளி. கேளு அர்ஜுன். ஆமா. ஏய், யார கேட்டு அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்த? யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததே? என்ன முழிக்கிற? உண்மையா சொல்லு. வசு, சொல்லிடாத வசு. தம்பி அம்மாவும் எவ்வளவு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன்னு சொல்றாளா பாருங்க. இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம். அதுவும் இல்லாம இது ஆபீஸ் பணம். அர்ஜுனுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு. நீங்க கொஞ்சம் தேங்க்ஸ் அத்தா, நான் போய் பேசுறேன். அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, பதில் சொல்லாம திரு முழிக்கிறா. அர்ஜுன் சார், நான் சொன்னா நீங்க என்ன ஆவீங்க? அம்மா சொன்னதை கேட்டல. இதே வேற ஸ்டாஃபா இருந்திருந்தா பணம் எடுத்ததுக்காக போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி செய்ய 1 நிமிஷம் ஆகாது. அதானே, நரிக்கு நாட்டாம கொடுத்தா எடைக்கு 2 ஆடு கேக்குமா. இவகிட்ட எல்லாம் சாதாரணமா பேசினா சரி பண்ண முடியாது. பேசாம போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அர்ஜுன், அம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கரெக்டுமா. அது கெட்டு போயிடக்கூடாது. என்னம்மா பண்ணலாம் சொல்லுங்கம்மா. கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளு. ஏய், அம்மா சொல்றாங்களா, வெளியே போ. ஐயோ, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. முறைக்கிறாளே, பார்வையிலே என்ன காட்டி கொடுத்து என்னை அம்மாவையும் பிரிக்க பாக்குறாடி. அதை செய்யறதா இருந்தா அப்பவே செஞ்சிருப்பனே அர்ஜுன் சார். இவ்வளவு நேரம் இவ்வளவு வார்த்தைகளை கொட்டிருக்கவே வேண்டாமே. போடி வெளியில. இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணதுக்கு இதான் உனக்கு தண்டனை. போ. என்னது? நிஜமாவே வெளியே போறா? நாம நினைச்சது இவ்வளவு சீக்கிரம் நடக்குதே. அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக மாட்டாளே. என்ன பிளானோ? அக்கா என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? அவ எப்படி பேசுவா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே கல்லூரி முங்கி மாதிரி நிக்கிறா பாரு. எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே திருவியே. இப்ப அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கயே, நீயே அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவ. ஏய், என்ன எதுக்கு முறைக்கிற? நேத்து ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா இவ. எதுக்கு எடுத்தேன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா. யாருகிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப இந்த வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? போனா போகுதுன்னு புருஷன்கிட்டயாவது சொல்லணும்ல. புருஷன் கிட்ட சொல்லலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டி? வசுவக்கா பணம் எடுத்தது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அத அர்ஜுன் மாமா தான் கொடுத்தாரு. ஐயோ, எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். அக்கா வாங்கக்கா. மீனாட்சி, அம்மா, இருங்க இருங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம ஆள் ஆளுக்கு அக்காவை கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரிமா சரிமா, அதெல்லாம் சரிதான். அர்ஜுன் தம்பியே கொடுத்தாருன்னு வச்சுப்போம். இவளுக்கு எதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம்? அதுக்கு மேல பதில் சொல்லட்டும். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. மீனாட்சி வேண்டாம் மீனாட்சி. அக்கா ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இவ்வளவு நேரம் நீங்க அப்படிதானே இருந்தீங்க, இப்போ நீங்க அப்படியே இருங்க. வசு அக்காவோட அப்பாவும் அம்மாவும் தனியா வெளியில வீடு பார்த்தாங்க. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் லீஸ் அமௌண்ட் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. பெத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா வீடு ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை. நட் ரோட்ல நிக்கட்டும்னு அப்படி விட்டுற முடியாதுல்ல. அதுக்காக தான்
அக்கா மாமா கிட்ட பணம் கேட்டிருக்காங்க. ஐயோ, மீனாட்சி அம்மா முன்னாடி உண்மையை சொல்லிட்டாலே. அம்மா, இவ்வளத்தையும் இந்த வசுதா மீனாட்சி கிட்ட சொல்லியிருக்கா. அக்காக்கும் அந்த கம்பெனில எல்லா உரிமையும் இருக்கு. இவங்க அர்ஜுன் மாமாவோட வைஃப். இதையும் தாண்டி இன்னும் அவங்க ஏற்கனவே வேலை பார்த்ததுக்கு ஆபீஸ்ல இருந்து வர வேண்டிய கிராஜுவிட்டி, பிஎஃப் இது எல்லாமே நாம இன்னும் செட்டில் பண்ணவே இல்லை. அதனால கூட அதை நாம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணதாவும் நினைச்சுக்கலாம். இன்னும் எவ்வளவோ காரணமும் உரிமையும் அவங்களுக்கு இங்க இருக்கு. அக்கா முதல்ல என்கிட்ட தான் வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் பணம் ஏற்பாடு பண்ணி தரேன் தான் சொன்னேன். ஆனா அக்கா தான் மாமா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க. இந்த வீட்டாளுங்களை நம்பி எதுலயுமே நம்ம இறங்க முடியாது போல இருக்கே. வா ஏமா, சும்மா விட்டுருந்தா எதுக்கும் உதவாத அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே அந்த அண்ணக்காவடிங்க இருந்திருப்பாங்க. அங்க சும்மா இருந்தவங்களை கிளப்பி விட்டதுல 5 லட்சம் ரூபாய் பணமும் போச்சு, அர்ஜுன் தம்பியால மானமும் போச்சு. பாட்டி, நானே கொதிச்சு போயிருக்கேன். தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாதீங்க. எங்கிட்டயே கத்து, என் பயிர் எரியுது. 5 லட்சம் ரூபாய். அண்ணி, அம்மா 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 அண்ணி. அம்மா சொல்றத கேளுங்க அம்மா. இருங்க இருங்க தம்பி, நான் பேசுறேன். அம்மா. அக்கா உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நல்லவங்களா இருங்க. அத வேண்டான்னு சொல்லல. ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. நல்ல கல்லூரி மிக பேர் உட்கார்ந்து இருக்கிறத பாரு. ஏமா, எங்கப்பா என்ன கோவம், என்ன கோவம். வசு பாட்டி, என்ன பண்றீங்க? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் நினைச்சது, நீங்க நினைச்சது இனிமே எதுவுமே நடக்கவே நடக்காது. எல்லாமே போச்சு. இனிமே அந்த கோணவாய்க்காரி வசுந்தரா சொல்றத நாம கேட்டுக்கிட்டு காலத்தை அப்படியே ஓட்டிட வேண்டியதுதான். இனிமே அவ சொல்றத கேட்டாதான் கால்வேறு கஞ்சியாவது எனக்கு கிடைக்கும். இல்லனா அதுவும் இல்ல, ஊத்திக்கும். என்ன வளறீங்க? நான் வளரேனா? ஹால்ல நடந்ததை நீங்களும் பாத்தீங்கல்ல. அப்பப்பா, அந்த வசுந்தரா அர்ஜுன் தம்பி அப்படியே வளைச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டா. எப்படி சொல்றீங்க? பின்ன எப்படிமா 5 லட்சத்தை தூக்கி தம்பி கொடுக்கும்? அதுவும் உங்ககிட்ட சொல்லாம. அந்த வசு இருக்காளே, எங்க அம்மா அப்பா நடு ரோட்ல நிக்கிறாங்கன்னு கண்ணீர் விட்டுருப்பா. மாமனார் மாமியார் மேல பாசம் அப்படியே பொங்கி தம்பி பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துருச்சு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம தம்பி இனிமே நம்ம பக்கம் பேசவே பேசாது, அந்த கோண வாய்க்காரி பக்கம் தான் பேசும்னு தோணுது. பாட்டி, நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. அவன் ஏன் புள்ள. ஐயா புள்ள, அதான் பார்த்தமே உங்க புள்ளைய. உங்க முன்னாடி என்ன நடிப்பு, என்ன ரியாக்ஷன். அப்படியே செக் புக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எப்படி எடுத்த, ஏன் எடுத்தேன்னு அடுக்கடுக்கா கேள்வி வேற கேக்குறாரு உங்க புள்ள. நான் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எனக்கு என்னமோ தம்பியும் அந்த வசுவும் சேர்ந்து நடத்தின நாடகம் தான் இதுன்னு எனக்கு தோணுது. வந்துட்டானா தம்பி? மா, ஏமா என்ன பார்த்ததும் திரும்பிக்கிறீங்க? என்கிட்ட பேசுங்கம்மா. நான் ஏன் இப்படி பண்ணனாவது கேளுங்க ப்ளீஸ். மா, நிஜமாவே அவ எதுக்காக பணம் கேட்டான்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்திருக்கவே மாட்டேன். நானு என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அவ பணம் எதுவும் கேட்டா கொடுக்காதன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொடுத்திருக்கவே மாட்டேமா. இப்ப மட்டும் நல்ல வக்கனையா பேசுங்க. இதே அந்த செக் குடுக்கறதுக்கு முன்னாடி, அம்மா அம்மா இந்த மாதிரி அந்த கோண வாய்க்காரி கேக்குறா, நான் குடுக்கலாமான்னு கேட்டிருக்கலாம்ல. அதான முறை. என்ன நான் சொல்ல, நான் செஞ்சு வெளில போங்க, அம்மா கிட்ட பேசணும். பேசுங்க பேசுங்க, விடாதீங்க விடாதீங்க, பேசுங்க. மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்கம்மா. எனக்கு பணமும் அவ்வளவு பெருசு இல்லம்மா. நீங்க தாம்மா எனக்கு முக்கியம். அர்ஜுன், வசுந்தரா சாமர்த்தியமா காய் நகர்த்துறாப்பா. திட்டம் போட்டு ஆனந்த ஜெயிலுக்கு அனுப்பி காரியம் சாதிச்சுட்டா. நானும் எவ்வளவோ ஆனந்த் கிட்ட எடுத்து சொன்னேன், வேணாண்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு சொன்னேன்.
ஆனா அவன் கேட்கவே இல்ல. இப்போ அவன் வாழ்க்கைய அவனே அழிச்சுக்கிட்டான். அவன் தான் அப்படி போயிட்டான். நீயாவது என் பேச்ச கேட்டு ஒழுங்கா நடந்துப்ப, அந்த வசுந்தராவோட வலையில விழாம இருப்பேன்னு பார்த்தேன். இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடும் போல இருக்கு. ஏமா அப்படி நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே அவ நினைக்கிற மாதிரிலாம் மாறவே மாட்டேம்மா. எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். உங்க பேச்ச மீறி நான் நடக்கவே மாட்டேம்மா.